ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட லிட்டா புலாவா. புதினா வந்து ரொம்ப நாளாகவே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு அதோட செடி இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து வச்சு பார்ப்பேன். அந்த செடி வளரவே மாட்டுது. நானும் ஒவ்வொரு டைமும் வச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் வளரல. இப்போவும் வச்சுருக்கேன். இப்போ வந்து இடம் மாதிரி வச்சுருக்கேன், வளருதான் நம்ம பார்க்கலாம். என்னன்னு தெரியல, திடீர்னு எங்கள் அப்பா வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டு இத்தனை நாள் அமாவாசைக்கு வந்து எங்கள் அப்பா ஒரு நாள் கூட விரதம் எடுத்ததில்ல. திடீர்னு வந்து நாளைக்கு அமாவாசை, சண்டே வந்து எதுவும் எடுக்க முடியாது, இன்றைக்கி நீங்கள் ஏதாவது இருந்தால் வேணால் இப்போ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம ஏன் விடணும், போய் 1.5 கிலோ கறி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி, கிரேவி, ஆனியன் ரைத்தாக்கு வந்து ஆனியன் வெட்டிகிட்டே இருக்கும்போது எங்கள் அக்கா சொல்கிறா, அடுத்து தயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே போய் கடைக்கு ஓடி போய் 10 ரூபா எடுத்துகிட்டு போய் தயிர் வாங்கிட்டு வந்தாச்சு. தயிர், முட்டை, பிரியாணி, அப்புறம் வந்து கிரேவி, அப்புறம் வந்து கத்திரிக்காய் பஜ்ஜின்னு ஒன்று செஞ்சுருந்தேன் எங்கள் அக்கா. டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இன்றைக்கி சூப்பராக போணுச்சு நாள். வந்து பிரியாணி நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றது சூப்பராகவே இருந்துச்சு. 1.5 கிலோ கறி எடுத்து அது வந்து 1/2 கிலோ மட்டும் பிரியாணி போட்டிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பிரியாணி பண்ணுறோமா, சரி ஓகே கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி 1/2 கிலோ மட்டும் பிரியாணி செஞ்சுட்டு மிச்சத்தை கிரேவி செஞ்சாச்சு. லெக் பீஸு கூட கிரேவியில் தான் போட்டிருந்தோம். அப்படியே தட்டே அப்படியே ஃபுல்லாக இருக்குல்ல, பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. ஒரு வெட்டியாச்சு. எனக்கு வந்து இப்படி சாப்பிட்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சாதம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா வச்சு, அப்புறம் வந்து முட்டை கொஞ்சமாக வச்சு, கறி கொஞ்சமாக வச்சு, அந்த அந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு அதை வச்சு அப்படி ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்றது இருக்கே அப்பா, செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் இப்படி சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஒரு 7 மணி ஆகிடுச்சு. 7 மணிக்கு அப்புறம் தான் குளித்து தலை குளித்தா தான் நைட்டில் தூங்க முடியும். சத்தியமாக தூங்கவே முடியல. குளித்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு காஃபி குடித்தேன். என் தங்கச்சி வந்து காஃபி கொடுத்தா குடித்து முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல்.